பொதுவான விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்றது கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது எப்படிப்பட்ட கட்சி, யாருடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சி எப்படி இருக்கிறது என்பதை அத்தனை மக்களும் அறிவார்கள். பொதுவாக சொல்கின்ற விமர்சனங்கள் தேமுதிக மீது காழ்ப்புணர்ச்சியும் பிடிக்காதவங்க சொல்ற விமர்சனங்கள், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் தேமுதிகவுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. நான் முதல் நாளே என்ன உங்களுக்கு சொன்னேன், நீங்க எவ்வளவு நாள் என்கிட்ட யாருடன் கூட்டணி நீங்க எவ்வளவு நாள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. நான் என்ன உங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொன்னேன், எங்கள் கழகத்தில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து ஒன்றிய நகர பேரூர்களை கிளை கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் விரும்பும் ஒரு கூட்டணியை இந்த முறை நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்று சொன்னேன். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் விரும்பிய கூட்டணி, போற்றும் கூட்டணி, கொண்டாடும் ஒரு கூட்டணியை தான் இந்த முறை அமைச்சிருக்கோம். எனவே அந்த ஜெல் ஆகுறது எப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது இயற்கையாகவே த டே ஒன் நான் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிச்சு ஸ்வீட்ஸ் கொடுத்து அந்த டேவே அவங்க கொண்டாடிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த கட்சியும் இன்னைக்கு திமுக சைடும் சரி, கூட்டணியில் இருப்பவங்களும் சரி, தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் 200க்கு மேல் நிச்சயம் பெற்று மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன். நாங்க இது வேணும் அது நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஏதோ துணை முதல்வர் கேட்ட மாதிரியும் ஏதேதோ கற்பனை விஷயங்களை எங்களுக்கு ஏற்ப நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நாங்க இது வேணும் அது வேணும் நாங்க என்னைக்கும் சொன்னது கிடையாது. அது முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்களா அந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை போடுறீங்க, நீங்களா ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அப்படி நாங்க இது வரைக்கும் அது மாதிரி பேசவும் கிடையாது, சொல்லவும் கிடையாது. அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. இன்னைக்கு ஒரு கட்சிக்கு என்று அவங்கவுங்க விருப்பத்தின்படி கேட்குறாங்க. ஏன் நேற்று வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் வச்சு நேற்று வரைக்கும் அவங்க கேட்ட தொகுதிகளை பெற்றாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த வகையில் தேமுதிகவுக்கு எவ்வளவு கிடைக்கணும்ன்றது நாங்களும் எங்க உரிமையை கேட்டிருக்கோம். நிச்சயமாக அது அமையும். எல்லாம் நான் ஏற்கனவே விஜய் பிரபர் போட்டி இருக்கு. ஆல்ரெடி விருதுநகர் எம்பி கான்ஸ்டிடுவன்சில அவரை போட்டிட்டு இருக்காரு இல்லையா? அதனால நிச்சயம் யார் போட்டியிட போறாங்க, எந்த தொகுதியில போட்டி போட போறாங்க என்பதை தலைமை கழகம் உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்போம். அதை இப்பதான் சொன்னேனே, இல்ல தாமதமே இல்ல. இன்னைக்கு இந்த ப்ராசஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து கமிட்டி அமைக்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நாங்க ரெடியா இருக்கோம். அந்த அமைச்ச உடனே அவங்க அழைப்பு கொடுப்பாங்க, அன்னைக்கு போய் பேசணும். அவ்வளவுதான். தாமதம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லையா? இல்ல இப்ப அங்க எல்லாருமே ஒன்னாதான் உட்கார்ந்துருந்தோம், எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு தான் இருந்தோம். அவங்க அவங்க உரிமையை கேட்கறாங்க. இது ஒண்ணு அவங்க கட்சி சார்பா அவங்க கேட்கறது ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. அவங்க உரிமையை அவங்க கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கேட்டதை கேட்டு பெற்றிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியா தான் இருந்தாங்க. எதுங்க? கேப்டன் ஆன்மாவா? கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடை கோடியில் இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அதனால தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்களை எங்களை சுத்தி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா, சரிங்களா? அதனால அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியா இருக்கோம். அதுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நகைப்புக்குரிய விஷயமா தான் அதை நான் பாக்குறேன். தலைவருடைய ஆன்மா எங்க இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவரை விரும்பிய அவருடைய கடைகோடி நிர்வாகி தொண்டர் தான் அவருடைய ஆன்மா. அதனால அது தெரியாம பேசுறவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான்.